தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனம் 21 முதல் அதிகாரம் 19 இறைவசனம் 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா? எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்குச் சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனிடம் கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததைக் கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கிக் கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 19ஆம் வாரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓமை மூலமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? எந்த அளவுக்கு முக்கியம்னா, நீங்க மோட்சத்துக்கு போகிறதும் நரகத்துக்கு போகிறதும் உத்தரிக்க ஸ்தலத்துக்கு போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏசப்பா சொல்லிட்டாரு. ஓகேங்களா? என்ன அது? அதுவும் சூப்பர் ஐடியாவும் கொடுத்துட்டாரு. எப்படி பண்ணால் கொஞ்சம் தண்டனையில் எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் மன்னிக்கப்படும். ஒருவேளை கடவுள் உங்களை மன்னிச்சுட்டு நீங்கள் வேறு யாரையும் மன்னிக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகுமா? இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? திருப்பி அடைக்கும் வரை அவரை வதைப்போரிடம் ஒப்படைத்தார்கள். அந்த மாதிரி என்ன ஆகிடும், நம்மளை உத்தரிக்கிற ஸ்தலத்துலையோ இல்லை நரகத்துலையோ ஒப்படைச்சு நாம் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஆனால் அதுலேருந்து தப்பிக்கலான்னா என்ன பண்ணலாம், நமக்கு எதிராக பாவம் செஞ்சாங்க இல்லைங்களா, எவ்வளவோ பேர் நம்மளை கோவப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உருவாக்கியிருப்பாங்க. அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னிக்க மன்னிக்க நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும், நாம் பண்ண பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். ஏன்னா அந்த ஜபத்தையும் நாம் டெய்லி சொல்கிறோம், கரெக்டுங்களா? பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ணுவாராம், மன்னிப்பாராம். நம்ம அழுது புலம்பி வேணும்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா நம்ம மனிதர்களாக பல பாவங்கள் செஞ்சுருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறியும் போது தான் நமக்கு அதெல்லாம் பாவம்னே தெரிய வந்திருக்கும். ஐயோ பாவம் பண்ணிட்டேன்னுலாம் பயந்துக்காதீங்க. இனிமேல் செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட சரண்டர் ஆயிடணும். அப்படி சரண்டர் ஆகிட்டோம்னா என்ன ஆகாது, நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்ம விடுவிக்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஏசப்பா கிட்ட நம்ம சரணடையணும். நமக்கு யாராவது பாவம் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம மன்னிக்கணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.